அதில் எஸ்பி வேலுமணி வந்து இப்படி பிரிஞ்சு போய் ஆதரவு தெரிவித்தா நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஆதரவு கொடுக்காம இருந்து எதிர்த்து வாக்களித்தா நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறார். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் நாட்டுக்கு நல்லது தான் யோசிக்கிறோம். ஆமாம், எல்லா அரசியல்வாதியும் நாட்டுக்காக தானே யோசிக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரிந்தால் பலம் வந்து கம்மியாயிரும் இல்லையா? அதனால் சேர்ந்தே நாட்டை காப்பாற்றுங்கள் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடும் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இது யதார்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைய சூழலுக்கு அந்த 2 பேர் வராத வரைக்கும் கொஞ்சம் பிடிமானம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா ஒரு 2/3 இல்லை, 2 வந்தால் தான் வரும் அப்படிங்கிறனால. இருந்தாலும் சட்டசபையில் இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரு கட்சி இதுலேருந்து அதில் வந்து பிரிஞ்சு யார் அதிகமோ அதிலேருந்து வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை சபாநாயகருக்கு உண்டு. ஆனால் அது ஒரு மைனஸாக போகிற வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்க்கு நாளைக்கு. ஒன்று. இன்னொரு இபிஎஸ்க்கு இல்லை, இன்னொரு இது என்ன அப்படின்னா, பேசி பல பேருக்கு இன்னும் அந்த குழப்பம் போல. இன்னொரு இது என்னன்னா, இதில் குறிப்பாக வந்து முன்னாள் தேர்தல் ஆணையர் ஒருத்தர்கிட்ட பேசினேன், ஒரு சில சட்ட ரீதியான சந்தேகங்களுக்காக பேசினேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதற்கான ஒரு தீர்வாக வந்து ஒரு முழுமையாக இல்லை சட்டத்திலேயே அப்படிங்கிறார். என்னன்னா, சில விஷயங்கள் வந்து கோர்ட்டு சொல்கிறது தானே நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே விஷயமா இருக்கும், ஆனால் கோர்ட்டு இப்படின்னு சொல்லியிருக்கும், ஒரு தீர்ப்பில் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த மாதிரி 2 வகையில் அவங்க கட்சியை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று கட்சி கட்டமைப்பு, நிர்வாக குழு, பொதுக்குழு, இதன் மூலமாக யார்கிட்ட போய் யாருக்கு அதிக ஆதரவுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கட்சி. இன்னொரு பக்கம் யார்கிட்ட மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி இருக்கிறதாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இந்த எம்எல்ஏ எம்பியை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து சிவசேனாவிலையும் அப்படி தான் ஆச்சு, தேசியவாத காங்கிரஸ்லையும் அப்படி தான் ஆச்சு. நம்ம பார்த்தோம், கட்சி வந்து சரத்பவார்கிட்ட இருந்துச்சு தேசியவாத காங்கிரஸில். ஆனால் இவர்கிட்ட வந்து அஜித் பவார்கிட்ட எம்எல்ஏக்கள் அதிகம் இருந்தாங்க, அப்போ கட்சி அவருக்கு போயிடுச்சு. இதே தான் சிவசேனா நடந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் 2 பேர் வந்துட்டா முழுக்க அதிமுக அப்படிங்கிறது வந்து எஸ்பி வேலுமணி, இவர் சிவி சண்முகம், இவங்கள்ட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து மத்திய பாஜக இருக்குது. அதோடைய ஒரு ஆலோசனையோ கைடன்ஸ் இல்லாமல் செயல்பட வாய்ப்பு இல்லை. இதில் இவர் சொல்லியிருக்கிறார் வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், எடப்பாடி தான் எங்களுக்கு வந்து, எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு இன்னும் பொதுச் செயலாளர்னு ஒன்று. அடுத்தது நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்னு. அரசியலில் வந்து என்னென்னா, ஆம் என்றால் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா ஆம்னு அர்த்தம். அதுதான். இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து இவங்க பொதுச் செயலாளராக இவங்க ஏற்றுக்கிறாங்க, மதித்தாங்க அப்படின்னா இப்படி வெளியில் வர வேண்டியது இல்லையே. கட்சிக்கு உள்ளார இருந்துக்கிட்டே அதுக்கான ஒரு, அதுக்கு உட்கட்சி சுதந்திரம் பேசியிருக்கலாம் நிறையா. இல்லை இப்படி தான் பண்ணணும் நீங்கள் சொல்ல. அதிமுக கூட்டணியில் இருந்து தானே பாஜக தேர்தலை சந்தித்தது. பிறகு ஏன் பாஜக இந்த வேலையை செய்ய போகிறது அப்படின்ற கருத்துக்கள் தொடர்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, அந்த மாதிரி வந்து அவங்க நீண்ட கால திட்டத்தோடு தான் பாஜக செயல்படுறது. இப்போ நம்ம பீகார்லேயே பார்த்தோம்ல, அவங்க வந்து ஒருத்தனை வந்து எதுக்க நிற்க வச்சு தான் அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அரவணைக்கிற மாதிரி கழுத்தையும் வச்சு நெரிக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு இது ஒரு ப்ளஸ்ஸு. கூட இருந்த ஒரு பெரிய கட்சி இப்போ அது சிதிலமாகுது. தனக்கும் வந்து ஒரு அணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அதை மாற்றிட்டோம்னா, அவங்களுடைய எண்ணத்தை நான் சொல்கிறேன், நாளைக்கு டிவிக்கே வெர்சஸ் பிஜேபின்னு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய ஒரு போக்கை பார்க்குறப்ப அதான் தோணுது. அவங்க நீண்ட கால திட்டமும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படி தான் இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர்த்தரப்பை மட்டும் அடிக்கிறது இல்லை, கூட இருக்கிறவங்களே அடிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இன்றைக்கி இந்த அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னா, அடுத்து திமுகவும் எதிர்த்தரப்பில் தான் இருக்குது. ஸோ அதையும் வீக்னஸ் ஆகிட்டோன்னா நாளைக்கு பிஜேபி வெர்சஸ் டிவிக்கு இதை நோக்கி போகிற ஒரு வழியாக இப்போ அதிமுகவை சிதைக்கிற வேலையில் பிஜேபி இருக்கிறது. சிவி சண்முகத்து கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சந்தித்ததன் மூலமாக தாவேக்காவும் ஒரு மூவ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, இவங்க வந்து வெளிப்படையாக இது மறைமுகமாக கூட பேசுனதா தகவல் இல்லை, இது இல்லை. ஆனாலும் அதை அவங்க விரும்புவாங்கள்ல. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து 2 எம்எல்ஏவாக 4 கட்சி சப்போர்ட் இருக்குது. தவிர அவங்க வேற கொள்கை கோட்பாடுன்னு பேசுகிறாங்க. திமுக கூட்டணியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆதரவு மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்ற நிலைப்பாடில் இந்த வரைக்கும் தெளிவாக தான் இருக்காங்க. ஆமாம், இப்போ இதெல்லாம் வந்து தளபதிக்கு பிடிக்கும். நாளை மாறக்கூடும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பி இவர் எஸ்பி வேலுமணி இவங்க கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஜென்டில்மேன். நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவருக்கும் தேவை ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு.
அப்போ இன்னொரு இது என்னன்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட வேண்டான்னு நினைக்கலாம். இப்போ இவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியாக அவங்க வர்றாங்க அப்படின்னா போதுன்னா அதை ஒரு பாரமாக நினச்சி கூட அரசியலில் எதுவும் நடக்கும். இப்போ இதே ராகுல் காந்தியை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி விஜய் சந்திச்சப்ப இளைஞரணி காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டதாகவும், இல்லை உங்களுக்கு வந்து 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு வயது காரணத்தை காட்டி அதை சொல்லும் செய்தி வந்து. இப்போ அதே ராகுல் காந்தி இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதில் திமுக தலைவர் கூட ஒரு மேடையில் கூட அவர் தோன்றலை. ஆனால் இவருடைய ஒரு பதவியேற்புக்கு வர்றாரு, அதுதான் அரசியல் அப்படின்னு பார்க்குறப்ப இவர் தாவேக்காவும் பதிலுக்கு எப்பா காங்கிரஸ் உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா, இந்த இவங்க வந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவருக்கு ஒரே ஒரு 30 பேர் ஒரே பேக்கேஜ் ஆகிடுறது இல்லை. ஒரு காம்போவாக இருக்காங்க 4 பேர், 2 2 4 2 8 காங்கிரஸ் சேர்த்தா 5 பேர் சேர்ந்து ஒரு காம்போ. இது இல்லாமல் ஒரே பேக்காக கிடைக்கிது இல்லை உங்களுக்கு இது இல்லாமல். தவிர இன்னொரு இது நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்னால் காமெடியாக இருக்கும், அந்த இது இப்போ எஸ்பி வேலுமணி தலைமையில் பிரிஞ்சு வரக்கூடியவங்க அதிமுகங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாங்க, நாங்கள் தாவேக்கையில் சேர்ந்துறன்னு கூட சொல்லலாம். அமைச்சர் பதவி ஓகே அப்படின்னா அது கூட நடக்கலாம். அதுக்கு ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த 30 பேர் வர்றது அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சின்ன சின்ன கட்சிகள்கிட்ட கூப்பிட்டு ஆலோசனை பண்ண வேண்டாம். இப்போ ஒரு விஷயம் கொண்டு வர்றாருன்னா, இப்போ திருமாவளவன் எதுக்குறாரு, சிபிஎம் எதுக்குது, இது அதுக்குதுன்னா எல்லாத்தையும் கணிக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு. இந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்காம அமைச்சர் பதவினா ஓகே அப்படின்ட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து விஜய்க்கு தேவைப்படும். ஆனால் அதை நோக்கி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அமைச்சர் பதவி எனக்கு ஆட்சி அப்படின்ற இதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ எடப்பாடி இவர் சிவி சண்முகம் இந்த ஒரு பிரச்சனையில் பார்க்குறப்ப நிச்சயமாக சிவி சண்முகானிக்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இருக்கிறது பிஜேபி கிட்ட. ஸோ எதிர்காலத்தில் வந்து ஈஸியாக வரத்துக்கான ஒரு முயற்சிக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஏன்னா கரெக்டு தான். இப்போ ஏன்னா நம்ம இந்திய அரசியலே இப்போ நம்ம வந்து ஜனநாயகம் அது இதுன்னு ஆயிரம் சொன்னாலும் மன்னர் வழிபாடு மாதிரி அந்த ஒரு ஃபேஸ் தேவைப்படுது கட்சி அப்படின்னா. அதுக்கான ஒரு ஃபேஸ் தேவை, யாராவது ஒரு தலைமை. இப்போ அதிமுக எடுத்திங்கன்னா எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, இந்த மாதிரியானதுன்னு அந்த மாதிரியான ஒரு ஃபேஸாக இவர் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். திடீர்னு வந்த ஒரு தானே அவர். ஆனால் வேறு எந்த ஃபேஸ் இருக்குங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. வேறு யார் அந்த இடத்துல கொண்டு வந்து பொருத்தணும் அப்படின்னா, வேறு ஒரு பிரபலமான நபரை இருந்து அதுக்கு வந்து இவர் தவிர்த்துட்டு வந்திருந்தாருன்னா அவரை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம், அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ நம்ம நிறையா பொழுதுபோக்கு இடங்கள்லாம் பார்க்கலாம், பூங்காக்களில் முகம் மட்டும் இருக்காது, ஒரு ராஜா வேஷம்லாம் போட்டுருக்கு, நம்ம முகத்தை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் அதிமுகவுடைய தலைமை. அதிமுகன்னு இல்லை, எல்லா கட்சிக்குமே அப்படி தான். ஒரு தேர்ந்த முகம் தேவை, அந்த இடத்துல ஃபிட்டானால் வரணும். அப்போ அந்த மாதிரி வந்து இதில் இல்லையே. இப்போ இது ஏற்கனவே பிளவுபட்டுச்சு இல்லை அதிமுக 1989 ஜானகி ஜெயன்னு வந்துச்சு. அப்போ ஜானகி தான் முதலமைச்சர்னு கொண்டு போனாங்க. நீங்கள் முகம்ன்றது குறிப்பிடுறது நிர்வாகத்திறன் உள்ளிட்ட விஷயங்களும் அதற்குள்ளாக. அதெல்லாம் இங்கே தேவையா? அசிங்கமாக பேசுகிறீங்க, அதெல்லாம் தேவை. பிரபலம் இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுங்கிறத விட்டுருங்க, இப்போ சினிமாவிலே வந்து அங்கே ஒரு தொழிற்சங்க பிரச்சனை நடந்திருக்கும், அதில் தலையிட்டு தீர்த்து வச்சாரா விஜயகாந்த் மாதிரி? இல்லை வேறு எதுவும் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா நமக்கு தெரியுமா? அது மாதிரி நடக்கவும் இல்லை, அது வேறு தெரியுமான்னு இல்லை. அப்போ அவரை வந்து கொண்டு வரலையே. நம்மளுடைய கெத்து அதான ஜனநாயகத்தோட கெத்து. இதுலேயே வந்து தேவையில்லாமல் நிர்வாகம் ஆகுதுன்னு பேசுகிறீங்க. அந்த ஃபெமிலியர், அதுக்கு தான் ஒரு டீசென்ட் வார்த்தை வச்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களே, கரிசுமா. அந்த கரிசுமா இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதுக்கான முகம் யார் இருக்கா? இப்போ இவரை விட இவராவது வந்து திடீர்னு வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் கடந்த தேர்தலாம் கடுமையாக உழைச்சார். அப்போ தமிழ்நாடு முழுக்க போய் சுற்றிக்கிட்டு இது பண்ணி வந்தார். அப்படிங்கிறப்ப இவர் அளவுக்காவது யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கு வரலாம் அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி யாரும் இருக்கிறதா தெரியல. நல்லது, நன்றி.